எயிட் ஆஃப் இது வந்து பெலினி படம். இது ஆக்சுவலாக அந்த படம் வந்து 1963 அந்த படம் பெலினி படம். ஆக்சுவலாக நம்ம சில படம் மட்டும் தான் 1963, 2025, 2075, அதுக்கப்புறம் இன்னொரு 100 வருஷம், இன்னொரு 1000 வருஷம் போனால் கூட சினிமான்னு ஒன்று இருக்கிற வழியும் இந்த மாதிரி படம்லாம் வந்து பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கிறது ஒரு வகை. ஆனால் ஒரு காலத்தில் எடுத்த படம் எல்லா காலத்துக்கும் பொருந்தி படமாக எடுக்கிறது சில படம் தான். அப்படி ஒரு படம் தான் அந்த படம். படம் ஆரம்பிக்கிறப்ப இந்த படத்துக்கு தலைப்பில் வைக்கல அவங்க. பெலினி வந்து ஒரு கேமராவில் ஒரு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டி விட்டுருக்காரு. அது என்னென்னா, ரிமெம்பர் திஸ் இஸ் காமெடி அப்படின்னு தான் எழுதி இருந்துச்சு அதில். அதாவது எவ்வளோ சீரியஸான காட்சியாக இருந்தாலையும் அது ஒரு கொண்டாட்டத்தோடு தான் அணுகுன்னு சொல்லியிருப்பார். எயிட் ஆஃப் அப்படின்றதுக்கு பேருக்கு இன்னொரு பேர் காரணம் இருக்குது. பெலினி வந்து பார்த்திங்கன்னா 6 முழுநிலை படமும் 3 குறும்படமும் எடுத்திருந்தார். அதெல்லாம் சேர்த்தா 7.5 வருது. இந்த படத்துக்கு 8.5. அதனால தான் 8 ஆஃப் படம் மாதிரி வச்சுருக்காரு. ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பை உருவாக்குறப்ப சந்திக்கிற நரக வேதனையையும் ஒரு பரவசத்தையும் இதை விட ஒரு நேர்மையாக எந்த படமும் காட்சிப்படுத்த முடியாது. ஒரு எழுத்தாளருக்கோ ஒரு இயக்குனருக்கோ ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்னு ஒன்று எப்பவுமே வர்றது இருக்குது. அதாவது தன்னுடைய மைண்டில் நினைக்கிறது ஒன்று, ஆனால் எழுதுறது ஒன்றா இருக்கும். பெலினி இதுக்கு மேலே ஒரு படி போய் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றது தான் ஒரு பெரிய காவியமாக மாற்றிட்டார். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா, உன்னுடைய இன்மையை சொல்லு, இதுதான் அந்த படம். இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படம் வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்லாம் காசு கொடுத்துட்டாங்க, செட்லாம் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா அதுக்கு இப்படிப்பட்ட கதையாக தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு செட்டு போட்டு வச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா அவருக்கு கதை என்னன்னு தெரியல. அவருக்கு நடிகர்லாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க, எனக்கு என்ன காட்சி, நான் என்ன நடிக்க போகிறேன்லாம் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. பட் அவர்கிட்ட கதை இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தை அப்புறம் அந்த படத்தை கைவிட்டலான்னு முடிவு பண்ணார் அவர். அப்போ ஒரு கடிதம் எழுதுறாரு அவர், நான் ஒரு முட்டாள், என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஆனால் அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுது, ஒரு இயக்குனருக்கு கதை கிடைக்காத இருக்கிறதையே நம்ம ஏன் படமாக பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் தான் அந்த படம். சினிமான்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் தாங்க. ஆனால் அந்த ஆர்டரை பிரேக் பண்ணுறவங்க நிறைய அதுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஆர்டரை பிரேக் பண்ணுறதுக்கு அந்த பிரேக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த படத்தோட கதாநாயகன் வந்து கைடோ. அவர் தான் வந்து பெலினியோடைய ஆல்டர் ஈகோன்னு வச்சுங்களேன். அவர் இந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும். அதாவது எப்படின்னா, பின்னாடி ஒரு 100 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இவருடைய மனநிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்தனையில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த கேமரா ஆங்கிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. 100 பேர் இருந்தாலையும் அவங்க 100 பேர் 100 விதமாக பேசிகிட்டு இருந்தாலையும் அந்த இறைச்சல் இருந்தாலையும் ஒரு கலைஞருடைய மனநிலை என்னவா இருக்குது, ஒரு இயக்குனருடைய மனநிலை என்னவா இருக்குன்றத அந்த இடத்துல அவ்வளோ அழகாக பதிவு செஞ்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு கதை எழுதுகிறப்ப, ஒரு காட்சி எழுதுகிறப்ப ஒரு தடுமாற்றம் இருக்கும், அது தப்பு கிடையாது. அதுதான் படைப்பினுடைய ஒரு தொடக்கம். அதை தான் அந்த படம் சொல்லிகிட்டே இருக்கும். பொதுவாகவே படங்கனாவே ஒரு கதையை சொல்லணும். ஒரு கதையே கிடைக்காத தடுமாறுற ஒரு இயக்குனரோட கதையை தான் அந்த படம் பேசும். அதே மாதிரி தான் ஆல்டர் ஈகோ சொன்னேன் இல்லையா, இந்த கைடோ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இட்டு கொடுத்துச்சு. இப்போ அடுத்த ஒரு படம் தயார் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் வாங்கிச்சு, செட்டு போட்டாங்க. அப்புறம் வந்து நடிகர்லாம் தயாராகிறாங்க. எல்லோரும் அவரை வந்து நெச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவர்கிட்ட கதை இல்லை. மன அழுத்தம், குழப்பம், மன உளைச்சல் இதெல்லாம் வந்து அந்த கைடோ கதாபாத்திரத்து மூலிமா ரொம்ப ரொம்ப அது அழகாக பிரதிபலிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு கனவும் நிஜமும் கலந்தது தான் அந்த படத்துடைய திரைக்கதை. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா மேக்கிங் தாங்க. எது நிஜம், எது கைடோட கற்பனை, எது கைடோட கறந்த காலம் அப்படின்றத நமக்கு பிரிச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக அப்படியே ஒரு தெளிந்த நீர்வடியில் அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்கிறப்ப எப்படி இருக்குமோ சலனமே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஒளிப்பதிவு பண்ணி அதை அந்த மாதிரி ஒரு எடிட்டிங்கில் கரெக்டாக கட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நமக்கு படம் பார்க்குறப்போ அவ்வளோ பெரிய ஒரு உணர்வை கடத்திருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சீனு ஓப்பனிங் சீன் எப்படி இருக்குன்னா, ஒரு காருக்குள்ளே வந்து ஒருத்தர் அந்த கார்லேருந்து வெளியே வரணும் தட்டிகிட்டே இருப்பார். அப்புறம் இது பண்ணுவார். எல்லோரும் நடக்க எதுவுமே ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அந்த கார்லேருந்து அப்படியே அவர் பறந்து போய் வானத்தில் போய் நிற்பார். அது அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அதாவது நான் சொன்னேன் கற்பனை நம்ம அந்த எது உண்மை அப்படின்றது திரையளவுக்கு அப்படியே அழகாக கொடுத்துருப்பாங்க. அதை எனக்கு வந்து பேட்மேன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. இனாரித்தோ அப்புறம் தான் நான் பார்த்தேன்னா, இனாரித்தோ வந்து இந்த படத்தில் இருந்தால் இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்காரு. அதை வச்சு தான் வந்து அவர் பேட்மேன் படமும் எடுத்திருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக பெலினி வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சதுக்காக மட்டும்தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த படம் எடுக்கிறப்ப பெலினிக்கும் இதே ஒரு மனநிலை தான் இருந்திருக்கு. அதாவது அந்த டைரக்டர் ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அதே ஒரு மனநிலை தான் அவருக்கு வந்திருக்கு. தனக்கு ஏற்பட்ட அந்த தேக்கத்தை தான் அவர் வந்து கதையில் கொண்டாந்துருப்பார். இது அக உலகம் புற உலகம் கடந்த கால நினைவுகளில் ட்ராவல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக அப்படி இருக்கும். இதில் வந்து நிறைய காட்சிகளை வந்து அவர் அப்படி தான் அமைச்சிருப்பார். திடீர்னு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு டைரக்டரு இந்த படத்தோட டைரக்டர் அந்த கேரக்டர் அந்த தயாரிப்பாளர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கைடோ வந்து தன்னுடைய கடந்த காலத்துக்கு போயிடுவார். அது வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், அதாவது நம்ம தமிழ் சினிமா நம்ம நிறைய சினிமா பார்த்துருப்போம் அந்த காலத்துலலாம். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு போனோடனே அப்படியே போவாங்க. அந்த ஒரு பேக்ரவுண்டு அதாவது பேக் ஸ்டோரின்னு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது இல்லை.
அன்றைக்கி ஒரு மனநிலையில் அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா அப்படியே பார்ப்பார், அப்படிலாம் இருக்க மாட்டார். அவர் இப்படி தான் இருப்பார். ஆனால் அவருக்குள்ளே அந்த கடந்த கால நினைவு ஓடிட்டே இருக்கும். அந்த காட்சியை கொண்டாந்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் எப்படி எடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த படத்தெல்லாம். கலைஞர்கள் எப்பவுமே தங்களை தானே ஜீனியஸாக கட்டி தான் நினைப்பாங்க. ஆனால் இது பெல்லனி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, பலவீனமான, குழப்பமான, பெண்கள்கிட்ட தடுமாறுற, முடிவெடுக்க தெரியாத ஒரு மனுஷனாக தான் அவர் காட்டியிருப்பார். உன்னுடைய பலவீனங்களை எப்போ நீ கலைக்குள்ளே கொண்டு வரையோ அப்போ தான் அந்த கலை உன்னதமாகுது அப்படின்னு சொல்கிறாரு. மார்செல்லோ மாஸ்ட்ரோயினி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்குனர் கேரக்டர் பண்ணியிருப்பார். கைடோ அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். குழப்பம், காதல், பயம், சோர்வு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த கண்ணில் அந்த ஃபேஸ்லேயே வந்து ரியாக்ஷனில் கொண்டு வந்திருப்பார். ஆக்சுவலாக நம்ம எந்த சட்டை போடுறோமோ அந்த சட்டையை மறுடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இவருக்கு அந்த இயக்குனர் சட்டை போட்டோன்னே அந்த இயக்குனருடைய மனநிலையை அப்படியே பிரித்து பிடிச்சிருப்பார். பெல்லனி இந்த படத்தை மூலிமா ஒரு திரைமொழியே உருவாக்கிட்டாருங்க. பெனிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஆக்சுவலாக இந்த படத்தில் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த கதாபாத்திரங்கள் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ வந்து கேமராவை பார்த்து பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளும் அந்த கேரக்டருக்கு கூட நம்ம ட்ராவல் ஆகிற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. எது வந்து கண்டினியூ ஷாட்டு, எது கட் ஷாட்டு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக வந்து நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்தில். இயக்குனர் வந்து ஒரு ரிங் மாஸ்டர் போல் இருக்கணும் அப்படின்றத படத்தோட கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் நியோடைய மிகப்பெரிய மாஸ்டரான ட்ரூஃபோ வந்து இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி ட்ரூஃபோகிட்டேருந்து ஒரு படத்துக்கு விமர்சனம் வரன்ற சாதனை வச்சு கிடையாது. அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பேரே இருக்குது ஃப்ரெஞ்சில். அவர் வந்து கல்லறை, அதாவது வந்து கல்லறை கட்டியவன்னு சொல்லுவாங்க அவரை. அதை நான் படித்தப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த படத்தை பற்றி, இந்த படம் ஒரு முழுமையான திரைப்படம். இது ஒரு சினிமா கலையை பற்றியும் ஒரு கலைஞன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேருந்து கலையை எப்படி பிழிஞ்சு எடுக்கிறான் அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு இயக்குனருடைய ஆத்மார்த்தமான வாக்குமூலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக படம் முடிஞ்சப்போ ட்ரூஃபோ எழுந்து ரொம்ப கைதட்டிருக்காரு. ஹெய்ட் ஆல்பம் வந்து ஒரு படம் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு இயக்குனருடைய டைரி. அதில் நிறைய கிறுக்கள் இருக்கலாம், தெளிவற்ற கோடுகள் இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக மிக உண்மையான விஷயம். ஜோடி டி வெனன்சா இவர் தான் அந்த படத்தில் ஒளிப்பதிவாளர். இந்த படத்துக்கு அவர் வந்து அவருடைய உழைப்புன்றது மிகப்பெரிய உழைப்பு. ஃபெல்லினியோடைய ஸ்க்ரீன் பிளேவுக்கு உயிர் கொடுத்துருக்காரு அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாகவே கருப்பு வெள்ளை படத்தில் வந்து ஹைலைட் ஷேடோ வந்து ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமாக ஷேடோஸ்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து ஓவர் எக்ஸ்போசர் வந்து ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, அதாவது அவருடைய அந்த கடந்த காலம், அவருடைய அந்த கனவு இதெல்லாம் வந்து மக்களுக்கு பிரித்து காட்டுறதுக்காக அந்த ஓவர் எக்ஸ்போசர் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் எடுக்கிறப்ப ஃபெல்லினி யார்ட்டையுமே வந்து ஸ்க்ரீன் பிளே கொடுக்கவே இல்லையம்மா. ஆக்சுவலாக அன்னன்னைக்கு அவர் இந்த சீன் அப்படி சொல்லுறோமா, அதுவே வந்து நடிகர்களுக்கு வந்து ஒரு குழப்பமான மனநிலை கொடுத்துருக்கு. அந்த குழப்பமான மனநிலை வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேஜில் அதாவது அந்த காட்சியில் நடிக்கிறப்பையும் இருந்திருக்கு. அதை தான் அவருக்கு தேவை, அந்த மனநிலை தான் நமக்கு வேணுன்றதை கரெக்டாக வந்து இப்படி சொன்னால் தான் அவங்க அதை வந்து அப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அதை கொண்டு வந்திருக்காரு. ஒரு மதம் ஒரு கலைஞனா என்னவா வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. கத்தோலிக் கிறிஸ்துவ வந்து இத்தாலியில் வந்து ரொம்ப 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 ஆழமான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். அந்த கத்தோலிக் கிறிஸ்துவத்தில் இருக்கிற மத நம்பிக்கையை வந்து தன்னுடைய கலைக்கு அந்தளவுக்கு தொந்தரவாக இருந்திருக்கிறது பேசியிருக்காரு இந்த படத்தில். மதன்றது ஒரு உண்மையான வழிகாட்டி கிடையாது, அது ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு மட்டும்தான் அப்படின்றதான் ஃபெல்லினியோடைய கோட்பாடு. ஃபெல்லினி மதத்தெல்லாம் இருக்குல்ல, மதம் வந்து மனுஷனுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை எப்படி கட்டுப்படுத்துறதை பற்றி பேசியிருக்காரு. ஆக்சுவலாக இவரை சுற்றி, அதாவது கைடோவை சுற்றி, கேரக்டரை சுற்றி தயாரிப்பாளர் ஒரு பக்கம் படம் போட்டேன் கதை எங்கே ரெடியாக கேட்பார், நடிகர்கள் ஒரு பக்கம் எனக்கு என்ன கேரக்டர், நான் எங்கே எப்போ நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. பத்திரிக்கையாளர் படத்தோட பேர் என்ன, படத்தோடைய அடுத்த கட்ட நகரம்னு கேட்டே இருப்பாங்க. இந்தமான ஒரு இறைச்சலான சூழ்நிலையில் தான் இவர் கைடோடைய மனநிலை இருக்கும். அதை தான் ஃபெல்லினி வந்து தனக்கும் அப்படிப்பட்ட மனநிலை இருந்தது தான் கைடோ மூலிமா நம்ம உணர்த்திருப்பார். ஒரு கலைஞன் ஏகாந்தமாக அமர்ந்து சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு விலங்கு உடைய மனநிலை என்னன்றது மாதிரி இருக்குமோ அது அப்படி தான் ஒரு உணர்த்திருக்கு. ஒரு கலைஞனுக்கு புகழ் ரொம்ப முக்கியம், ஆனால் அவனுக்கு தொந்தரவு தான் பிடிக்காதுன்றது தான் அந்த கூட்டத்துடைய நிலைமையாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மனுஷங்கிட்ட தப்பிக்க நினைக்கிறாரு, ஆனால் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு டைரக்டராக கூட நம்ம மதிக்க மாட்டாங்களே இந்த உலகம், நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு அன்ஃபிட் ஆகிருமோ அப்படின்ற ஒரு மனநிலையை தான் அவர் கொடுத்ததுனால தான் வந்து அவங்க கூட எப்பவுமே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார். அதாவது உலகமே உங்களை சுற்றி சத்தம் போட்டுத்தாலையும் உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியை எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்றது தான் அந்த காட்சியை நம்ம புரிஞ்சு வேண்டியதாக இருக்கும். கைடோவுக்கு அந்த இறைச்சல் தான் கதையே கிடைக்காததுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் அந்த இறைச்சல், அந்த தொந்தரவு, இதையே நம்ம ஒரு கதையாக இருக்கக்கூடாது அப்படி தான் யோசிப்பார் அவர். அதாவது எப்படின்னா, வெளியிலேருந்து கதை திறந்து விட்டுட்டு நமக்கு ஏற்பட்ட வலியை கதையாக மாற்றுறது. ஒரு கலைஞனுக்கு அவனுடைய துயரம் தான்
மிகப்பெரிய மூலப்பொருள் அப்படின்றத தான் சொல்கிறார் அவர். படத்துடைய முடிவில் கைடோ கேரக்டர் மூலிமா ஃபெல்லினி என்ன சொல்கிறாரு நம்மக்கிட்ட, என் வாழ்க்கை வந்து சிதறி கிடக்குது, என் நினைவெல்லாம் தாறுமாறாக இருக்குது, என் பெண்கள் வந்து எப்பயும் என்னை கோவப்படுத்துகிறாங்க, ஆனால் இது அனைத்தும் நான் தான், இவங்க தான் என்னுடைய கதையின் மாந்தர்கள். நிஜமாகவே அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து ஒரு கதையை எழுதுவதை விட நெருக்கடியில் வாழ்வின் போராட்டங்களுக்கு நடுவில் எழுதுகிற கதைக்கு தான் உயிர் அதிகம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு இயக்குனராக நீங்கள் செட்டிலுக்கிறப்ப கதைக்கோ காட்சிக்கோ 100 பேர் சஜஷன் சொல்லலாம். இந்த இறைச்சலுக்கு நடுவில் உங்கள் சுயத்தை நீங்கள் எப்படி தக்க வைக்கிறீங்க, அதுதான் பெரிய சவால். அதுதான் அந்த கூட்டம் தான் சர்க்கஸ் கூட்டம். அதுதான் இவர் தான் ரிங் மாஸ்டர். அதாவது வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கிறது தான் ஒரு கலை. நீங்கள் கதை எழுதுகிறப்ப 1000 தடைகள் வரலாம். நீங்கள் சிறு வயதில் பார்த்த உங்களை வியக்க வச்ச வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிறப்ப உங்களுக்கான கதை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். கைடோ மூலிமா ஃபெல்லினி இந்த படத்தில் நம்ம என்ன சொல்கிறாருன்னா, என்னால் ஒரு முழுமையான கதையை சொல்ல முடியல, ஆனால் அந்த தோல்வியின் கதையை நேர்மையாக சொல்ல முடிஞ்சிச்சு. அதனால தான் அந்த படம் வந்து இன்றைக்கும் பேசப்படுது. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கதையே இல்லைன்னு நினைக்கிறப்ப உன்னுடைய வெறுமையை நீ கதையாக மாற்று, உன்னுடைய பலவீனத்தை உலகத்துக்கு காட்டு, அப்போ தான் நீ ஒரு டெக்னீஷியன்லேருந்து ஒரு முழு கலைஞனாக மாறுவ அப்படின்னு ஃபெல்லினி சொல்கிறாரு. நன்றி நண்பர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு, நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப நல்ல ஒரு சிறந்த படம் தான். ஏன்னா படம் வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு புரிதலை கொடுக்கும். உங்களுடைய பயணத்துக்கு இந்த படம் வந்து ஒரு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா எனக்கு இந்த படம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து நான் அதை ஆழமாக ரொம்ப நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.